என்ன ஒரு என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சலுக்குன்ற மாதிரி லைட்ட போடக்கூடாதாமா? லைட்டு தான் எரிய மாட்டேங்குது எங்க அதானே கண்ணடிக்குது. நம்மள கலரா காமிச்சிடக்கூடாதுன்னு இந்த லைட்டுக்கு கூட பொறாமங்க. உனக்கு அப்புறம் அங்கிட்டு போய் நில்லுங்க. ஏண்டி உங்களுக்கு என்னடி என் போனுங்கிறனால ஒரிஜினலா காமிக்கும், கவலைப்படாதீங்க. ஐயோ நீ போய் வேற போன் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க உண்மை நீங்களா கலரை பத்தி யோசிக்க கூடாது. இங்க பாருங்க, நிலக்கடலை வேக வச்சு பத்தாத குறைக்கு இங்க பாருங்க நான் எடுத்துட்டு வாங்கிடலாம். இங்க இருங்க சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது நிலக்கடலையும் சக்கரவள்ளி கிழங்கும் எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட். இவங்களுக்கு மட்டும் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமாங்க, நம்ம வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு, லைட்டா பெருசா இருக்குது, இவன் வயிறையும் கொஞ்சம் பெருசாக்கி விட்டோம்னா நமக்கு ஈக்குவலா இருக்குமே இவங்க பொறாமையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு ஸ்லிம்மா இருந்து வயிற்ற குறைச்சு நான் போனேன். சேச்சியே சொன்னாங்க, பக்கத்துல வக்கீல் சேச்சி இவங்களே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ராஜா வயிறு ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு. இப்ப சேச்சியே சொல்றாங்க என்ன மறுபடியும் வயிறு கூடி போயிடுச்சு. ஒண்ணு இல்ல, நீங்க சோத்தை குறைச்சாலே வயிறு குறைஞ்சிரும். என்னைய மாதிரி நீங்க ரைஸை மட்டும் குறைச்சிட்டு இந்த பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ரைஸ் எங்கெங்க குறைய விடுறாங்க. காலையில 4 பூரி சாப்பிட்டோம்னாக்க மத்தியானம் உட்காந்து இருந்தோம்னாக்க இந்தாங்க சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாமா சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடறதுனால ஒண்ணும் வராதுன்னு நீங்க கொஞ்சமா இனிமேல் இந்த இவ்வளவு ரைஸ் எடுத்துக்கங்க. நான் அப்ப அப்படித்தானே எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நான் நேத்து மத்தியானம் கூட ரைஸ் எடுத்துக்கலாங்க. பாசி பயிறு தான் சாப்பிட்டேன். நேற்று நைட்டுமே ரைஸ் எடுத்துக்கல. பாசி பயிறு கொஞ்சம் இருந்துச்சு. அது 3 நேரம் பாசி பயிரா தின்னு கேஸ் ஏறலையாக்கான்னு எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. கேஸ் ஆனா எனக்கு தான் ஏறும். எனக்கு ஒரு நேரம் பாசி பயிர் தின்னாலே வயிறு கேஸ் எரிக்கிறோம், வயிறு கும்முன்னு இப்படி நின்றுட்டு இருக்கும். நானே என்ன அண்ணனுக்கு வயிறு இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட பேசும்போது மைத்த மருந்து இல்ல, இவரே வயிறுனா அப்ப நம்ம வயிற்று நான் வந்து நின்னு வச்சுக்கோங்க 3 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நிக்க எங்க அம்மா அங்கிருந்து கட்டையை விட்டு எரிக்கும். சொல்லாது இருந்தாலும் சொல்றேன். இப்ப நிலக்கடலை சாப்பிடுறது நாங்களாம் இப்ப ஒரே புரோட்டீன் மட்டும் தான் சாப்பிடுறதுங்க. நாங்க எதுவுமே தேவையில்லாத பொருள் சாப்பிடுறோம். நிலக்கடலை, அதாவது இது வந்து இங்கிலீஷ் சொன்னா நட்ஸ், அப்புறம் கிழங்கு, இந்த மாதிரி ஐட்டங்களை தான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. நான் நேற்று கேட்டிருந்தேன் மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வாங்கன்னு. அதனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில அவிச்சு நானே சேச்சி ஐட்டம் எங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனமே வராதல்ல, தெரியாம தான் நானும் கேட்கிறேன். என்னென்ன ஐட்டம் கடலை வச்சிருக்காங்க, பூரி பண்ணிருக்காங்க, பூரிக்கு மசால் பண்ணிருக்காங்க. சரி மத்தியத்துக்கு தான் சாதம் வச்சாலே ஒரு சாம்பார் வச்சுட்டாங்க. சரி ஓகே, என்னத்தையாச்சும் ஒரு பொருள் கூட பீன்ஸையும் பொரிச்சு இன்னொன்னு ஒரு கூட்டு இல்ல பொரியல், அதுவும் பொரியல் தான். கடலைப்பருப்பு போட்டு பொரியல். அப்புறம் அந்த வந்து கடலைப்பருப்பு போட்டு பொரியல் வச்சாலும் சரி கூட்டு வச்சாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொரியலை விட கூட்டு தாங்க ரொம்ப பிடிக்கும். பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறோமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த துவையல் சுண்டைக்காய் துவையல் வச்சிருக்காங்க. அது வந்து வதக்கி அரைச்சேன். இன்னைக்கு வந்து சுண்டைக்காய் நிறைய போட்டு புளி வச்சு அரைச்சேன். அன்னைக்கு புளி இல்லாம அரைச்சு பார்த்தேன், இன்னைக்கு புளி வச்சு அரைச்சேன். சூப்பர். நாளைக்கு பப்பட துவையல் நான் அரைக்கிறேன். பப்படம், அதாவது அப்பளப்பூ பொரிச்சு துவையல் அரைப்போம். அது எப்படிங்கிறத நாளைக்கு நான் அரைச்சிட்டு சொல்றேன். நாளைக்கு ஷார்ட்ஸ்ல போட்டு சொல்றேன். பேசிக்கலாம் அறுவாலை காமிக்க கூடாது. அதனால நம்ம எங்க போறோம்ன்றத காண்போ வாங்க. ஆமா, இவர் விறகு வெட்ட போறாரு. கருவேலம் காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குருவி 2 என்ன பேசுது. எத்த நீச்சல் தண்ணி எடுத்துட்டு வா. நீச்சல் தண்ணி வாக்குற கேக்கல இங்க நின்னு நான் போய் வேலை வெட்டில பாத்துட்டு தெரிய முடியுமா? சரி, என்னையவே கூப்பிடுறீங்களே, உங்க மூத்த மருமகளை கூப்பிட்டா என்ன, எல்லாத்துக்கும் நான் தான் வரணுமா? என்னமா பின்னாடியே வர்ற கேமரா ஆஃப் பண்ற ஐடியா இல்லையா? நடங்க. வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டாக, இறங்க போறாங்க வேலைக்கு. எனக்கு இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த பரிதாபங்கள் சேனல்ல சொல்லுவாங்கல்ல, பாக்கியா கொண்ட போட்டுட்டா அந்த மாதிரி அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு. அப்புறம் 2 பேரும் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்க என்னது சோட்டானி கரை கோயிலுக்கு வர்றேன், உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. சோட்டானி கரையெல்லாம் ரொம்ப தூரங்க நமக்கும் அங்கேயும். வயநாடுக்கும் சோட்டானி கரைக்கு நீங்க அடிச்சு பார்த்தாலே தெரியும், ரொம்ப தூரம் தான். அதனால ரொம்ப தூரம். நீங்க வயநாடுக்கு வந்தீங்கன்னா சொல்லுங்க. வயநாட்டுக்குள்ளன்னா நமக்கு பக்கத்துல தான் இருப்போம். அதாவது அதாவது வயநாடு டிஸ்ட்ரிக்ட் கல்பட்டா அந்த மாதிரி ஏரியாவிலலாம் நீங்க வந்து ரூம் போட்டு தங்கி இருந்தீங்கன்னா, கல்பட்டாவிலலாம் ரூம் போட்டு தங்கி இருந்து சுத்தி பார்க்க வந்தவங்களா சுத்தி பார்க்கலாம் வரமாட்டாங்க. இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். வயநாட்டுலமா சுத்தி பார்க்க பொருள் இப்ப மழை காலம் முடிஞ்சிட்டு வர வாய்ப்பு இருக்குது. சுத்தி பார்க்க வந்தீங்கன்னாலும் சுத்தி பார்க்குற சுற்றுலா தலங்கள் ஃபுல்லாவே அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா சுத்தி பார்க்க கூடாது, சுற்றுலா கவர்மெண்ட் ரூல்ஸ். மழை நேரத்தில் நல்ல மழை பெய்யும் போது சுற்றுலா தலங்களை அடைச்சிட்டு இருக்கணும் அப்படின்றது கவர்மெண்டோட ரூல்ஸ். தெரிஞ்சதேன்னு சொல்றீங்களா?
ஆமாப்பா கூட நியூஸ் பார்த்தல கலெக்டர் அவங்க எல்லாத்தையும் சரி இல்ல அப்படி சுத்தி பார்க்க வந்தவங்க கல்பட்டாவுல எல்லாம் ரூம் போட்டு தங்குனீங்கன்னா கல்பட்டாவுக்கு இதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் டிராவல்குள்ள தான் இருக்கும். அப்ப நமக்கு ஈஸியா பாத்துக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ரொம்ப தூரத்துல கொச்சின் பாலக்காடு இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு நம்ம அவங்கள பார்க்க முடியுமாக்கான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிராவலா இருக்கும். ஓகேங்களா? நன்றி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம கரண்டு வருது பார்த்தீங்களா வீட்டுக்கு போஸ்ட்ல இருந்து கரண்டு வருது. அந்த கரண்டு வயரை கொய்யாக்காய் மரம் குறுக்கால விழுந்து தடுக்குது. அதனால கரண்டு மின்னி கழிக்குதா இடையில ஆஃப் ஆகுதான்னு தெரியல. அதனால அந்த கொய்யா மரத்தை வெட்ட போகிறோம். எங்கோட்டு கொய்யா மரம் கிடையாது, வீட்டுக்காரங்கோட்டு கொய்யா மரம். அவங்கோட்டு மரம் நம்மோட்டு கரண்டு வயரை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால வெட்ட போகிறோம். அவங்கள கேள்வி கேட்காமலே வெட்ட போகிறோம். கேள்வி கேட்காம இல்ல, அது ஒரு மரம் கிடையாது, ஒரு கிளை வந்து அங்க இருந்து மேல இருக்க போஸ்ட் இவ்வளவு தூரம் காத்துக்கு அமுக்கி இங்க இறக்கிருச்சு. வயர் அத்து விட்டுருச்சுன்னா கடைசியில வீட்டுக்காரங்க அங்க எனக்கன்னு வாங்கியிருப்பாங்க. நீங்க ஆரம்பத்திலே வெட்டிருக்க வேண்டியதானு சொல்லுவாங்க. ஆனா அதுல கொய்யாக்காய் காய்ச்சி தான் நம்ம பறிச்சு தின்னுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுல கொய்யாக்காய் இருக்கு நிறைய. காத்து பிடிச்சா அந்த மழை நேரத்துல போய் எலக்ட்ரிசிட்டிக்காரங்க எல்லாம் தொல்லை பண்ணி எலக்ட்ரிசிட்டிக்காரவங்களை வர்றது வாயில வர மாட்டேங்குது. கரண்டுக்காரவங்களை கூட்டிக்கிட்டு வர்றதும் இல்லாம அவங்களுக்கு வேற காசு நிறைய கொடுக்கணும். வந்தானா 1000 ரூபாய் 1500 குறைஞ்சு வாங்க மாட்டாங்க. அந்து போச்சுன்னா அப்புறம் வயர் வேற வாங்கி மாத்தணும். மொத்தம் 10,000 ரூபாய் கணக்காயிரும் போல. நீங்க வெட்டுங்க, அவர்கிட்ட நான் சண்டையை போட்டு தீர்த்துக்கிறேன். என்னங்க இங்க பாருங்க, இதுல நடந்தோம்னா என்னமோ புல்லுக்கு மருந்து அடிச்சு விட சொன்னாங்க. அதுக்கு அளவெல்லாம் சொல்லி விட்டுருந்தாங்க. அப்படி கிடையாது, புல்லுக்கு மருந்து எடுத்துட்டாச்சு. காட்டு விலங்குகள் எல்லாம் வருதுங்க. இந்த பசு இங்க பக்கத்துல இருக்கவங்களோட பசுமாட்டெல்லாம் கொண்டாந்து கட்டுறாங்க. புல்லு திங்கிது, மருந்து அடிச்சு விட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணாச்சுன்னா அந்த பத்தாதுக்கு எங்க நாய்களுக்கு செரிக்கலன்னு அதுகளும் வந்து புல்ல திங்கிதுங்க. அதனால நாங்க மருந்து அடிக்கிறது கிடையாது. அவன் நீங்க கூப்பிட்டு வர மாட்டேன். இங்க பாருங்க நல்லா காய்ச்சுக்கு தொங்குது. இத வெட்ட போறோம். ஒரு ரெண்டு தான் இருக்குது. அந்த இந்த ஒத்த வாதம் மட்டும் வெட்டினா போதும். ஒரு கிளையை தான் வெட்ட போறேன், பாக்கி எல்லாம் மேல தானே இருக்குது. ஆனா கரண்ட் வயர்ல தட்டாம விட்டணும். இந்த இதுல ஏறுங்க, கார் மேல காலை வச்சு. கார்ல ஏற கார் மேல இந்த முனியில காலை வச்சு அந்த திண்டுல காலை வைங்க. உள்ள பக்கமா போய் வெட்டிட்டாலோ உள்ள பக்கம் எட்டாது, இங்க திண்டு மேல வச்சாதே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அங்க போய் நின்னாங்க வெட்டி அப்படியே விட்டுறலாம். இத வெட்டி கொன்றியா? இந்த வாதம் மட்டும் இங்கனக்குள்ள வெட்டினீங்கன்னா இருங்க, ஸ்டூலு தரேன். ஸ்டூலு மேலே போட்டு ஏறி இந்த திண்டு மேலே ஏறிடுமுத்த நம்ம மதல் திண்டு மேலே ஏறிக்கிட்டிங்கன்னா அதை பிடிச்சிக்கலாம். அந்த வாழைக்கு பக்கத்தில் போகிற கம்பை பிடிச்சிக்கலாம். அந்த கொம்பை அப்படியே வெட்டி விடுங்க, அந்த வயருக்கு மேலே இருக்க கொம்பை. நான் ஏற வாழேண்ணா, அதை வெட்டுங்க ஃபஸ்ட்டு. எங்கேடி போகிற? இதை இழுத்து வெட்ட மாட்டாம எதை பிடிச்சிக்கிட்டு ஏறா இருப்பாரு. ஆஃப் பண்ணுமா கொஞ்ச நேரம், வண்டியில விழுந்துடாம. கத்தியும் உரிச்சமான தென்னை மரத்தை 15 வெட்டு. ஒன்னும் தெரியல, நீங்க வெட்டுங்க. இங்க வண்டி காரு. நான் வந்து இழுக்கிறேன் தங்கம். விட்டுரு தங்கம், நான் இழுத்து போட்டுக்கிறேன். അതന്നെ വെട്ടാൻ പോവും. ആ വയറിന്റെ அப்படியே இந்த பக்கம் அப்படியே மிதிச்சுக்கிட்டே வாடித்தாங்க. இந்த சைடு கண்ணு ஒடிய போகும்போது கையில பிடிச்சிருங்க. வயர் இருக்கு. இல்லை தங்க, இங்கிட்டு இருந்து வெட்டணும் தங்க. வெளில இங்கிட்டு வாங்க. அங்கிட்டு வெட்டணும். அது வயிறு கத்தியை கீழே போடுங்க சொல்றேன். ரைட், இங்கே கொண்டாங்க. விடுங்க, நான் பிடிச்சிக்கிட்டேன். விடுங்க. இங்கே பாருங்க, இதில் தாங்க நிறைய கொய்யாக்காய் காய்ச்சி கிடக்கு. நம்ம வெட்ட வேண்டிய அதில் தான் அம்புட்டு கொய்யாக்காவும் போச்சு. பிஞ்சா எம்புட்டு கிடக்கு பாருங்க. அந்த வயறு கரெக்டாக கீழே தான் இருக்குது. அந்த வாதையை வெட்டி விடுங்க. நல்லா காய்க்கிற மரத்தில் தான் வெட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. என்ன செய்ய? அதை வெட்ட வேண்டாண்டி தங்கம், நான் சொல்கிறேன் பாரு.
சின்ன சின்ன இதெல்லாம் வெட்டிட்டு கொம்புகளை மட்டும் வெட்டி விடுங்க. அந்த குறுக்கால போது வருங்க ஒரு குட்டை கொம்பு, அதை வெட்டுங்க. எட்டாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ தூரம் வெட்டினீங்கன்னா மொத்தம் வெட்டிட்டாகும்பாங்க. நீங்க மொத்தம் வெட்டிட்டாங்க, அப்புறம் இந்த பக்கம் வர்றத வெட்டித்தானே செய்வாங்க. அவங்க இடத்துக்குள்ள இருக்கு, நம்ம இடத்துக்குள்ள இருக்கிறது தானே வெட்டுறோம். தங்கா நீ இந்த கொம்பை இங்கே வெட்டி விடுத்தங்க. இங்கே எட்டி வர முடியாதுதா, கார் மேலே ஏறின மாதிரி வரும். கார் நெளிஞ்சு போச்சுன்னா அதுக்கு வேற. சரி வேண்டாம், சரி என்னமோ பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா அது இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லைங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போது வருங்க ஒரு குச்சி, அந்த வயிறு மேலே தட்டிக்கிட்டு இருக்கு, அதை மட்டும் வெட்ட முடியுமான்னு பாருங்க. விழுந்துடாத தங்கம். ரைட்டு, உள்ளே இழுத்து விடுங்க. இந்த பக்கம் வயிறு அருவாளை விட்டுட்டு கையில் இழுங்க. போதுண்ணா, ஒரே ஒரு கொம்பு தான் எனக்கு தோணுச்சு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க பார்த்துக்கோ. கொஞ்சம் வெயில் காலம் வரும்போது அவர்கிட்ட சொல்லி அந்த கொம்பு வெட்ட சொல்லுவோம் அங்கிட்டு இருந்து. அதை ஒரு வாதம் மட்டும்தான் வெட்டணும். சரிண்ணா, அது எட்டாதே, ஹைட்டுக்கு எட்டாது தங்க உங்களுக்கு. சரி வாங்க, நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் ஏறுங்க. இருங்க, அதில் இருக்க கொய்யாக்காவை மட்டும் பறிச்சுக்கோங்க. அட்டை ஏறிடுமான்னு தெரியல. இருடியே, நான் ஒன்றும் பண்ணல. இந்த கீழே ஒன்று இருங்க எங்க பாருங்க. இந்த பெருசெல்லாம் பாருங்க. ஒரு அது இல்லை, இந்த பக்கத்து பெருசு இருக்கு பாருங்க. ரெண்டு காய்த்தா, அது ரெண்டையும் பாருங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி கூட குடிச்சிருக்காது. மிக்சியில் அரைச்சி கூட குடிக்குமா? ஐயோ கீழே விழுகுது. ஒரு 5 கொய்யாக்காய் மொத்தமாக அப்படியே கறக்கு பறக்குன்னு கடிச்சிடாம கழுவி விட்டு கடி. அப்படியே கடிக்கலை. இனி இதை அதில் பெருசு இருந்தால் எடுங்க, அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பறித்து கொடுத்துருவோம். அம்பட்டையை நம்மளே வச்சுக்கிட்டோம், திட்ட வேண்டாங்க. எல்லாம் பிஞ்சுங்கே. என்னடி தங்கா, கொஞ்சம் மூத்துனது இருந்தால் போதும். காரு நம்மோட்டு காரு இல்லைன்னு சொன்னால் நம்புறாங்களா? நம்ம அது எப்படி கீழே இருக்கவங்க ரோட்டு சைடில் இருக்கவங்க ரோட்டு சைடை விட்டுட்டு உங்கள் வீட்டில் கொண்டாந்து வீடு ரோடு இல்லாத இடத்துல நிறுத்துவாங்க. மலைக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டினது யாருக்கு காது குத்துறீங்க? அவங்க சொல்கிறாங்க யாருக்கு காது குத்துறீங்க? அவங்க கோட்ரஸில் ரோட்டு ஓரத்தில் இருக்காங்களாம். அங்கே விட்டுட்டு உங்களுக்கு ரோடே இல்லையா? அவங்களுக்கு 2-3 வண்டி இருக்குதுங்க, நிறைய வண்டி. நீ என்னமா எங்க எடுக்கிறியா இல்ல நீ செருப்புல அட்டையை பார்த்துக்கிட்டு தான் இருக்க நேரம் சரியா இருக்குது. அவங்களுக்கு நிறைய கீழே வந்து குடிசு இருக்குது, 2 குடிசு பைக்கு இதெல்லாம் இருக்கறனால ரூம் இருக்குது. 5 ரூம்லயுமே 5 வீட்டுக்காரர்களுக்குமே பைக் இருக்குது, குடிசு இருக்குது, எல்லாம் வியாபாரம் பாக்குறவங்களா. அப்ப வண்டி நிப்பாட்ட இடம் இல்லாம இங்க கொண்டு ஓடாம கிடக்குற வண்டி தானே எனக்கு வந்து நிக்கட்டும்னு போட்டு போயிருந்தாங்க. அது மழை வந்துருச்சு கரெக்டா. அதே சொன்னதுக்குதே ஓடாம கிடக்குற வண்டிக்குதே இத்தனை கவரான்னு கேட்டாங்க. ஓடாம கிடக்குறதுன்னா பழசு இல்லைங்க, அங்கே இருந்தாலும் ஓடாம தானே இருக்க போது, இங்க வந்து இருக்கட்டும்னு வச்சுட்டு போயிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. எங்க நாங்க கார் வாங்கினா தைரியமா சொல்லிடுவோங்க, ஓட்டிட்டு போயிருவோம். நேரம் எங்க நாங்க பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு கடந்துருப்போம். இப்ப பாருங்க தம்பியை கொண்டு போய் விடணும், அதுக்கு நாங்க கார் வாடகைக்கு தான் பிடிக்கணும், கூப்பிடணும். நீ இதுன்னு சொன்னா கார் வாடகைக்கு எடுங்க, நான் ஓட்டுறேன், திருப்பி வரையில யாரு ஓட்டுவா அப்படின்னு கேட்டேன். அதனால இங்க இருந்து நம்ம போகும்போது கார் வாடகைக்கு தான் பிடிச்சிட்டு போக வேண்டி வரும் டிரைவரோட. தெரியல தங்கம், தூக்கி அங்கிட்டு போடுங்க அந்த இதுகளை. இங்க வாங்க, நான் கூட தூக்கி போட்டுக்கிறேன். இல்லைன்னா இந்த கலர்ல இருந்துச்சுன்னா எடுங்க, இந்த நல்லா இருக்கு. ஏன்னா 2-3-4-5 நாள் அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சதுல இருந்து இதை பார்த்துட்டு என்னடா இப்படி கிடக்குது, நமக்கும் வயர ராத்திரியில அத்து விட்டுருச்சுனாக்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். பாத்தீங்களா கொய்யாக்காய? വയറിപ്പോ പൊങ്ങി അതാണ്. ഇത് കാറ്റായതുകൊണ്ട് ഭയങ്കര കാറ്റിൽ ഇങ്ങനെ താഴ്ന്ന് അമർത്തിട്ട് രാത്രി എല്ലാം കറണ്ട് പോയി കഴിഞ്ഞാൽ എന്ത് ചെയ്യാൻ പറ്റും? ആണോ? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொய்யாக்காய் வேணுமான்னு கேட்குறோம், வேண்டாங்கிறாங்க, பிஞ்சுங்கிறாங்க. ஒன்னே கணக்கா எல்லாரும் பிஞ்சே. இங்க பாருங்க, இது பிஞ்சிலே பழுத்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது, தெரியுதா?
வீட்டிலேயே படுத்ததா அங்கே எம்புட்டு கிடக்கணும். ஐயோ இந்த பட்ரு ஃப்ரூட் வெண்ணெய் பழம்னு சொல்லுவோமா, அந்த பழம். நாங்களாம் குடிக்க மாட்டோங்க. ஒன்று குடித்தா 1 கிலோ குடிடுவேன் நான். அப்போவே அன்னைக்கே நல்லா வின்னேன். ஒன்று குடித்தா 1 கிலோ குடிடுவேன். 1 கிலோ குடிடுவாமா. அது பட்டர் ஃப்ரூட் நல்லா உடம்பு கெயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பயங்கரம். இல்லை, பாக்கி உள்ளவங்களுக்கு கூடுதா என்னன்னு தெரியாதுங்க. எனக்கு முன்னை குடிச்சேன்னா இந்தருங்க காதோர நரைச்ச முடி கண்ணை சுற்றி பறக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் மட்டும் அவருக்கு நரைச்சிருக்கு. மண்டமா தான் நரைச்சு போச்சு, இந்த காதோரம் தான் நரைச்சு. இப்போ எத்தனை அட்டை என் காலில் ஏறி இருக்குன்னு பாப்போமா? என் காலில் தான் ஏறி வாய்ப்பு. அம்மா இல்ல அட்டை உண்டு ஏச்சி, அட்டை உண்டு இப்ப கேறிக்கல, காலில் கேறிட்டு இல்ல. இல்ல அன்னைக்கு ஆரிஸ்கா சொன்னார்ல, இத்தனையும் பறிச்சு போட்டிருக்கோம். அதுலயும் நிறைய இருக்கு. இதுல 2-3 தான் கொஞ்சம் இதா இருக்கு. பாக்கி எல்லாமே இதுதான். 3 நாளைக்கு சேருங்க. எறும்புதா தங்கம், என்ன நிக்கிறீங்க? உட்காந்துருந்தேம்மா. எங்க நான் நிக்கல. அப்புறம் கேள்வி கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். டெய்லி வெரைட்டியா நீங்க ரைஸ் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சிறப்பா வாசிச்சிருப்பேன். தப்பு இல்ல, தப்பா தான் வாசிச்சிருப்பேன். அவங்க வந்து வரட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீ போடுற தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாமே வரட்டி மாதிரி இருக்கும். அந்த வரட்டியை போட்டுட்டீங்கன்னாக்கும் அந்த டிஷ் தான் கேட்பேன். நீங்க அதானே கேட்டீங்க, வரட்டி டிஷ் தானே கேட்டிருந்தீங்க. தோசை வரட்டி சூப்பரா செய்வாங்க, அதே மாதிரி சப்பாத்தியும் வரட்டி மாதிரி சூப்பரா செய்வாங்க. அந்த டிஷ்ஷை போட்டு காமிச்சிரும். ஓகேவா? இந்த டிஷ்ஷையும் நீங்க கேளுங்க போய், என்ன எப்படி செய்றீங்கன்னு கேக்குறீங்களே. ஏன் வளத்துக்கு இல்லன்னா எட்டிக்கிட்டு ஒரு அடி கொடுக்க முடியும். கீழே நிக்க வச்சு அடிக்கணும், மேல நிக்க வச்சு அடிக்க கூடாது. நல்லா பண்ணுவாங்கங்க. நான் பண்றேன்னா இல்லையா, இவங்க நல்லா பண்ணுவாங்க மேடம். நான் புடிச்சு நின்றுக்குருவேன். நீ அடிப்பியே குடிச்சிட்டு இருந்தாக்க. நான் அடிக்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? வரட்டியா? வரட்டியெல்லாம் நான் போடுவேங்க, நல்லா போடுவேன். சூப்பரா வரக்காப்பி நான் நல்லா போடுவேன். அந்த வரட்டியை தாமா நான் ஒண்ணு ஏதாச்சும் நான் கேவலமா பேசுவேனாமா? ஒண்ணு கேவலமா பேசிட்டு நான் இங்க இருந்துட முடியுமா சொல்லு? அதுக்கு பேருதே வரட்டி. கேட்டு வெரைட்டி ரைஸ், அதாவது தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணி நாங்க பார்க்கவே இல்லையே, ஏக்கான்னு கேட்டிருந்தீங்க. அந்த சாதம் எந்த சாதமும் எங்க பசங்களுக்கு பிடிக்காது. தெரியாதுன்னு சொல்லாதீங்க. தெரியுமா? நீங்க வெஜிடபிள் பிரியாணி தின்னது, தக்காளி சாதம் தின்னது இல்ல, பருப்பு சாதம் தின்னது இல்ல, நெய் சாதம் தின்னது இல்ல, புளி சாதம் தின்னது இல்ல. என்னமா இருக்கு பிரஷர் ஏறி கழுத்தை கடிக்க வர்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இத்தனை புளி சாதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்காக நான் அந்த சாதத்தெல்லாம் விட்டுட்டேன். காரணம் என்னன்னு கேளுங்க. நம்ம ஊர்ல பொடியா விற்கும். ஒரு பாக்கெட்டில் பார்த்தா பொடி விற்கும். அந்த பாக்கெட்டை கொண்டுட்டு வந்து தேவைப்பட்டது ஆளுக்கு மட்டும் அந்த பாக்கெட்டை போட்டு ஊற்றி கிண்டிடுறாங்க. நான் எனக்கு மட்டும் தேவைன்னா கொஞ்சோண்டு புளியை கரைச்சி கிண்டிக்கலாம், எண்ணெயை ஊற்றி. எண்ணத்தை அதுக்கு ஒரு கிண்டிக்கிட்டு சும்மாவே வேலை பார்த்துட்டு வர விளக்கு வச்சிருதுன்ட்டு நான் அந்த தான் கிண்டிக்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு வெறுஞ்சோறு தான் பெரும்பாலும் பிரகதிக்கலாம் கொடுத்தாங்க. நிறைய ட்ரிப் இந்த மாதிரி லெமன் ரைஸ் புளியோரெல்லாம் கிண்டி கொடுத்தா அவங்க இது என்ன புதுசா இருக்குது, என்ன புளியா இருக்குது, சோறு புளிக்கணுண்டல்லோ. மலையாளிகள் வந்து புளி சாதம் வந்து அவ்வளவா, லெமன் சாதம் புளி சாதம் வந்து அவ்வளவா மலையாளி பிள்ளைகள் வந்து சாப்பிடலை. அங்கே இதை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு நடுக்க உட்காந்து சாப்பிடும் போது சோறு புளிக்குதுடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்களாம். இவங்களுக்குமே அந்த சோறு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஊர்லயுமே வந்து நாங்க வச்சது கிடையாது. எங்க குழந்தை மொண்டாட்டி எல்லாம் வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க, மச்ச மொண்டாட்டி எல்லாம் சாப்பிடல. ஐயோ இது நல்லா இல்லைன்னு எங்க நாத்தனாவுமே புளி சாதம் வச்சு கொடுத்துச்சு, நல்லா இல்லைன்ட்டாங்க. லெமன் சாதம் வச்சு கொடுத்துருச்சு, நல்லா இல்ல. தயிர் சாதம் மொத்தம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது என்ன கொலன்னு இருக்கு அப்படின்னு கிட்டுருவாங்க. சாதத்துல தயிர் ஊத்தி பெசஞ்சு சாப்பிட்டுருவாங்க. அது சாதத்துல கூட ஊத்தி சாப்பிட மாட்டாங்க, கஞ்சியில ஊத்தி சாப்பிட்டுக்குவானுங்க. மத்தபடி தயிர் சாதம்லாம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குன்னு. வெம்பங்கள் மட்டும் நல்ல பிரகதிக்கு பிடிக்கும். அது ஸ்கூலுக்கு கொண்டு போக மாட்டான், வீட்டில் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும். நிதினுக்கு அதுவும் பிடிக்காதுங்க. இவங்க 2 பேருக்கும் வெறும் சாதம், பொரியல், ஏதாவது இந்த மோர் குழம்பு இந்த மாதிரி வச்சோம்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. மெயினா சிக்கன்லாம் இருந்தால் நல்லா சாப்பிடுவான் பிரகதி. பிரியாணி ரைஸ்லாம் இல்லை, வெரைட்டி ரைஸ்னாக்கு முன்னாடிலாம் கீழே இருக்கும்போது தக்காளி சாதம், பருப்பு சாதம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் பெரிய ஆளான அப்போ வந்து நம்ம மண்டையை பிடிச்சிக்கிட்டு ஊட்டி விட்டோம். இப்போ தின்னுருவாங்க. இப்போ என்னடானா அவங்களுக்கு
பிடிக்கலன்னா வச்சுட்டு வந்துருச்சாங்களா, சரி அவங்களுக்கு பிடிச்சதே பண்ணி கொடுப்போமேன்ட்டு பண்ணி அப்ப கொடுத்துருக்கேன். என்ன சொல்ற, ஸ்கூலுக்கு அதை வச்சு விட்டீங்கன்னா அம்மா தான் சாப்பிடணும், நான் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்துருவேன்னு சொல்றாங்க. சரி சும்மா போய் ரிட்டர்ன் கொண்டு வர்றதுக்கு பெருஞ்சோத்தை வச்சு கொடுத்துடலாம்னு வச்சு கொடுத்துக்கிட்டு. மத்தபடி ஒரு விதம் வைக்க தெரியுங்க, ரொம்ப சூப்பர்லாம் வைக்க தெரியலனாலும் ஒரு அளவு நல்லா தான் இருக்கும். பருப்பு சாதம்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இப்ப கொஞ்ச நாளா தான் வைக்கிறதே கிடையாது, நல்லா தான் இருக்கும். இப்ப பருப்பு சாதம் ஏன் வைக்கிறது கிடையாது, கேஸ் இருக்கு. கேஸ் இல்ல, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, நமக்கு பிடிக்கும்ல. சரி அத போச்சு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வெறும் பருப்பு சாதமா தான் வருமா? மக்களே நாளைக்கு நான் பருப்பு சாதம் வைக்கிறேன், என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வைக்கிறத வீடியோவும் போடுறேன். ஓகே ஓகேங்களா? ஓகே, பருப்பு சாதம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நான் பெருமைக்காக சொல்ல, செம்மையா இருக்கும் பருப்பு சாதம். பருப்புனா நிறைய இந்த திருநெல்வேலி ஏரியாக்கள் இந்த உளுந்தம் பருப்பு சோறு அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து துவரம் பருப்பு போட்டு வைக்கிற சாதம் தான், நல்லா இருக்கும். உண்மையிலே சூப்பரா இருக்கும். வெண்பொங்கல் மாதிரிலாம் இருக்காது, அதோட டேஸ்டா இருக்கும் பருப்பு சாதம். நாளைக்கு அப்பம்ல இந்த சாதம் வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, இங்க ஒரு சித்ரா கிளினிக் டாக்டர், அதாவது மூலக்கூறு டாக்டர்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆமா மூலத்துக்கு உண்டான டாக்டர். அவர் வந்து பக்கத்துல ஹிந்தி, அவர் டெல்லி அவரு. அப்ப அவங்க வந்து இங்க கேரளாக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்கே வருஷங்களா இருந்தாங்க. நாங்க இங்க 1000 ரூம்ல இருந்தோம் பாத்தீங்களா, அந்த ரூம்ல அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல அவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்து தான் அந்த பருப்பு. ஆனா சூப்பரா இருந்துச்சு உண்மையில. நல்லா குழைய வெஞ்சு அந்த பருப்போட சேர்த்து. சும்மாவே நமக்கு பருப்புனா ரொம்ப இஷ்டம், அதோட பருப்போட பெருசு சாப்பிடும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இவருக்கு பிடிக்காது, புழுங்கல் அரிசி போட்டு தான் வைக்கிறது. இவருக்கு பிடிக்குது, ஆனா நிதினுக்கோ பிரகதிக்கோ பிடிக்காது. நான் வச்சிடறேன், கொஞ்சமா தான் நாளைக்கு வைக்க போறேன். இவருக்காகவும் எனக்காகவும் பாக்கி வெறும் ரைஸ் தான் வைப்பேன். 2 வேளை, ஒரு வேளையும் கூட எக்ஸ்ட்ரா ஆகுது நாளைக்கு. பரவாயில்ல, இருந்தா இருந்துட்டு போகுது. நாளைக்கு வச்சுக்கலாமா? இல்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நாளைக்கு கடியை காலையில டிஃபனை குறைச்சிருவோம், பருப்பு சாதம் தான் சாப்பிட்டுப்போம் டிஃபனா. என்னங்க? ஓகே சரி, ஓகே முடிஞ்ச மட்டும். ஒரு சாதத்துக்கு எவ்வளவு நீளம் பேசியிருக்கோம், 5 நிமிஷம். ஏதோ பாக்குற நாங்க 4 பேர் இருக்க போய் நீங்க இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் எங்களுக்காக அதை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க பாத்தீங்களா, அதுதாங்க ரொம்ப சந்தோஷம். என்னை திட்டுற எல்லா உறவுகள்ட்டையும் போய் உங்களுக்கு நியாயமா இருந்தா கண்டிப்பா அவங்கள்ட்ட போய் சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களை புரியாம தப்பா பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டுங்க, விடுங்க. அவங்க என்னைக்காவது புரிஞ்ச அன்னைக்கு பாக்குறாங்க, புரியாத அன்னைக்கு பண்ணிட்டு போறாங்க. என்னவோ பண்ணட்டும், அவங்கள நம்ம மாத்த முடியாது. நம்ம மாறாமலே இருக்கிறதா நமக்கு உண்டான ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். சரி, ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.